கேமரா லோடு கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் கேமரா லோடு கிடையாது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேலூர் ஏர்போர்ட். இது பாரு ஆசாத்து சூப்பராக இருக்குடா. அதான் விசாரிக்காமல் வந்ததில் ஒரு என்ன சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உள்ள சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா, நேயர்களின் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க நீங்களே லைவாக. சிவன் கோயில்னால் சிவசிவான் தான் போட்டிருப்பாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ நேற்று ரிசப்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மேரேஜெலாம் காலையில் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி விலாக் என்னென்னா, நாங்கள் இங்கேருந்து பக்கத்துலேயே கோல்டன் டெம்பிள் இருக்குது போகிற வழியிலே. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் டெம்பிள் விசிட் பண்ணுறது தான் பிளானு. ஸோ போகிற வழியில் நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்ட்ரோக்குள்ளே போய்ட்டு வந்துடலாம். பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த கோல்டன் டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வேலூர் ஏர்போர்ட். அதை போட்டிருக்கு பாருங்க, வேலூர் ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு. தெரியும். ஆமாடா, யூஸில் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் ஏர்போர்ட் யூஸில் இல்லை. அதனால் ஃப்ளைட் எதையும் பார்க்க முடியல. ஆனால் இந்த இதெல்லாம் வேலிலாம் போட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. நல்லாவே ஃப்ளைட்டை பார்ப்போன்னு நினச்சி ஏமாந்தது தான் மிச்சம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் கிட்டே போக உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் லக்ஷ்மி ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் வந்தோம். இங்கே என்ன அதான் விசாரிக்காமல் வந்ததில் ஒரு என்ன சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, என்ட்ரி டிக்கெட் 150 அவங்க ஒரு ஆளுக்கு. அதுவும் தரிசனம் பார்த்துட்டு உள்ளெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரணுன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ தரிசனமும் இருக்கான், ஆனால் 1 to 1:30 வரைக்கும் தானே ஆகுது. ஸோ இப்போ டைம் கரெக்டாக 10 o'clock தான் ஆகுது. 1 o'clock வரைக்கும் நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பக்கத்துலேயே தான் வேலூர் ஃபோர்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போது வேலூர் ஃபோர்ட் போவோம். அங்கே போயிட்டு அங்கே எப்படின்னு பார்த்துட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் 1 மணிக்கு முன்னாடி இல்லை எப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைனா வேலூர் ஃபோர்ட் மட்டும் நல்லா சுற்றிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சென்னை ரிட்டர்ன் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ போக உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். வேலூர் கோட்டை பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாங்க கேமராமேன் கரெக்டாக வேலையை பார்க்குறான். ஹெல்மெட்டை திருப்பினா அவனும் சேர்த்து இது பாரு ஆசாத்து சூப்பராக இருக்குடா. இங்கே வர்றா, இதில் தான் முதல்ல கிடக்கும். இதில் தான் முதலை கிடக்கும். வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணல, கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி பிடிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. 7 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர்லாம் போர்டு வருது. நல்லா இருக்குப்பா. ஃபஸ்ட்டு இப்போலாம் இருந்திருக்காது. வீடு இருக்கா? அது எதனா பில்டிங்காக இருக்கும். வண்டி இப்படியும் போகுது, இப்படியும் பார்க்கிங் வச்சுருக்காங்க. இதில் போட்டுருக்கு பாரு, ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் ஜலகண்டேஸ்வர டெம்பிள். இதோ போட்டிருக்கா. ஆமாம், இந்த பக்கம் மியூசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைட் எடுப்போம். ரைட் எடுத்தால் நம்ம ஃபோர்ட்டையே போய் பார்க்கலாம். நம்ம மியூசியம்லாம் சென்னையிலே இருந்து பார்த்துப்போம். ஏய், இவர் தங்கரதம் இங்கே பாருங்க. அப்படி
சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஜெய்ஜான்டிக்காக செம்மையாக இருக்குதுப்பா. சிவன் கோயில்னா சிவசிவான் தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஏன் முருகர் படத்தெல்லாம் வச்சுருக்காங்க? டேய் சிவனோட பசங்க முருகர்ரா, அவங்க படத்தெல்லாம் வைக்க தான் செய்வாங்க. வேறு ஓ செருப்பை கலட்டிட்டு தான் போகணுமா நம்ம? வேற இது கோவிலாடா? சரியா போச்சு. எவ்வளோ சூப்பரான கேள்வியெல்லாம் கேட்குறான் பாருங்க. சும்மா இது மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன். சரிவா ஓகே சரிப்பா விட்ருவோம். வெல்கம் பேக் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் எப்போ போல் எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் கேமரா லோடு கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் கேமரா லோடு கிடையாது. அதனால் வீடியோ நான் எடுக்கலை, வீடியோ கட் பண்ணிட்டேன் நான். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே சூப்பராக இருந்துச்சுங்க கோவில். லைக் அந்த ஆர்கிடெக்சர் எப்போ போல் ஒரு திருமண மண்டபம், கல்யாண மேடையோ மண்டபமோ என்னமோ இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு. எப்படின்னா அது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நான் சொல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது என்னது உள்ள சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா? நேயர்களின் ரிவ்யூவை கேட்டிருக்குங்க நீங்களே லைவாக. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நம்மளுக்கு வந்து இது காலில் ஆக்சிடெண்ட் ஆகி இன்னும் கம்ப்ளீட்டாக நம்மளால் நடக்க முடியல. எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே வந்துட்டு உட்காந்து நிறைய பேர் அப்படியே அந்த சைடில் உட்காந்துட்டு இருந்தாங்க. 1 மணி வரைக்கும் நட திறந்து தான்டா இருக்கும், சாமி பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. அதான் என்னால் நடக்க முடியலன்னு சொல்லி அப்படியே அடிச்சுட்டு வந்தேன். என்ன பேச விட மாட்டான். நம்ம இந்த சைடு அந்த ஒரு ஆர்வம் அவருக்கு, அந்த ஆர்வம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னால் ஃபுல்லாக நடக்க முடியல. நான் நடக்க முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமி பார்த்துட்டே கூட வந்திருப்போம். இவனுக்கு இப்போ எப்படி அது 420? அதான் எனக்கும் தெரில. இப்போ அங்கே வந்து கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணது. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சு கோட்டை. அது எப்படி போகிறேன்னு தெரில, பார்ப்போம் நம்ம. இல்லை ஸ்லிப்பர்ஸ் போட்டுப்பேன்ல, அது செருப்பு போடாமல் சுத்தமாக காலை வைக்கவே முடியல கீழே. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த பக்கம் போக உங்களுக்கு நான் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ அங்கேருந்து எப்படியோ பொடி நடையாக நடந்து இப்போ ஃபோர்ட்டை பார்க்குறக்காக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இந்த தற்கொலை வந்துட்டு தான் இருக்குது. ஆமாம், நடக்க முடியல, கால் பயங்கரம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அப்படியே ஃபோர்ட்டு கிட்டே போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.